டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3லேருந்து இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் பார்க்க இருக்கிறோம். அதாவது தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும், தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஆசீவக தத்துவங்கள், இந்த டாப்பிக்லேருந்து இம்பார்ட்டண்ட்டான 50 கொஷின்ஸ் கேட்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வினாயன் 1, கட்டிடக்கலை பரிணாம வளர்ச்சியில் 4ஆம் கட்டம் யாருடைய ஆட்சி காலம்? விடை விஜயநகர மற்றும் நாயக்கர் காலம் 1350 முதல் 1600 வரை. வினாயன் 2, ஏன் கிபி 7ஆம் நூற்றாண்டிற்கு முந்தைய நினைவு சின்னங்கள் தென்னிந்தியாவில் இல்லை? விடை அவை மரத்தால் கட்டப்பட்டவை. வினாயன் 3, பல்லவர் கட்டடக்கலையின் காலம் என்ன? விடை கிபி 600 முதல் 850 வரை. வினாயன் 4, கட்டுமான கோவில்களின் முன்னோடி எது? விடை குடைவரை கோவில்கள். வினாயன் 5, மகாபலிபுரம் கோயிலை கட்டியவர் யார்? விடை முதலாம் நரசிம்மன். வினாயன் 6, மகாபலிபுரம் கடற்கரை கோயிலின் சிறப்பு என்ன? விடை முதல் கட்டுமான மற்கோவில். வினாயன் 7, ராஜாசிம்மன் என்று அறியப்பட்ட பல்லவ பேரரசர்கள் யார்? விடை 2ஆம் நரசிம்மன். வினாயன் 8, காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியவர் யார்? விடை 2ஆம் நந்திவர்மன். வினாயன் 9, மாமல்லபுரம் யுனெஸ்கோவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு எது? விடை 1984. வினாயன் 10, பல்லவருடன் சமகாலத்தில் தமிழகத்தை ஆண்ட பேரரசு என்ன? விடை பாண்டிய பேரரசு. வினாயன் 11, திருச்சிராப்பள்ளி திருப்பரங்குன்றத்தில் காணக்கூடிய குகை கோயில்கள் யாருடைய மன்னர் காலத்தினுடையது? விடை பாண்டியர்கள். வினாயன் 12, கழுகுமலை வெட்டுவான் கோவிலின் சிறப்பு என்ன? விடை ஒற்றைக்கல்லால் செதுக்கப்பட்ட முற்று பெறாத கோவில். வினாயன் 13, வெட்டுவான் கோவின் உச்சியில் காணப்படும் சிற்பங்கள் எவை? விடை உமா மகேஸ்வரர், தக்ஷணாமூர்த்தி மற்றும் விஷ்ணு பிரம்மா. வினாயன் 14, சித்தன்னவாசல் ஓவியங்களில் சிறப்பானது எது? விடை தாமரை தடாகம். வினாயன் 15, செம்பியன் மகாதேவி பாணி என்பது டேஷ்? விடை மாடக்குழிகள். வினாயன் 16, தஞ்சை பெரிய கோவிலை கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு எது? விடை 1009. வினாயன் 17, தஞ்சை பெரிய கோவில் விமானம் டேஷ் அடிகள் உயரம் கொண்டது? விடை 216. வினாயன் 18, தாராசுரம் கோவிலை கட்டுவித்தவர் யார்? விடை 2ஆம் ராஜராஜன். வினாயன் 19, தேசிக விநாயகம் என்பது டேஷ்? விடை பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். வினாயன் 20, கோவில் மண்டபங்கள் கட்டும் பாணி டேஷ் அரசர்களுடையது? விடை நாயக்கர். வினாயன் 21, மிகச்சிறந்த கல்யாண மண்டபங்கள் கொண்ட கோவில்கள் டேஷ் டேஷ்? விடை காஞ்சி வரதராஜர் கோயில், வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவில். வினாயன் 22, பெரிய வடிவங்களில் புடைப்பு சிற்பம் உள்ள கோவில்கள் எவை? திருக்குறங்குடி, திருவரங்கம். வினாயன் 23, ரதி மண்டபத்திற்கு புகழ்பெற்ற கோவில்கள் எவை? விடை திருக்குறுங்குடி, நாங்குநேரி. வினாயன் 24, ராமேஸ்வரம் கோவில்களில் பிரகாசரங்களின் எண்ணிக்கை எத்தனை? விடை 3. வினாயன் 25, மதுரை நாயக்க அரசின் ராமநாதபுரம் பகுதி சிற்றரசர்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர்? விடை சேதுபதிகள். வினாயன் 26, அழகிய நம்பி திருக்கோவில் எங்குள்ளது? விடை திருக்குறுங்குடி. வினாயன் 27, பழமையான பௌத்த சமய நூல் எது? விடை பிகநிதையா. வினாயன் 28, சமண சமய பேரவை கூட்டம் கூடிய இடம் எது? விடை பாடலிபுத்திரம். வினாயன் 29, சமணத்தில் ஏற்பட்ட இரு பெரும் பிரிவுகள் எவை? விடை திகம்பரர், ஸ்வேதம்பரர். வினாயன் 30, ஆகம சூத்திரங்கள் எழுதப்பட்ட மொழி என்ன? விடை அர்த்தமகதி பிராகிருத மொழி. வினாயன் 31, பஞ்சதந்திரம் என்னும் நூலில் டேஷ் மதத்தின் தாக்கம் உள்ளதாக நம்பப்படுகிறது? விடை சமணம். வினாயன் 32, சமண தீர்த்தரங்களின் வாழ்க்கை வரலாறுகளை கொண்ட நூல் எது? விடை ஜைன சரிதா. வினாயன் 33, சமண சமயத்தை நிறுவியவர் யார்? விடை பார்சவநாதர்.
வினாயன் 34 சமணத்தில் 24வது தீர்த்தங்கரர் யார்? விடை மகாவீரர். வினாயன் 35 சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் யார்? விடை திருத்தக்கதேவர். வினாயன் 36 சித்தன்னவாசல் ஓவியங்களை மத்திய அரசின் தொல்லியல் துறை கொண்டு வந்த ஆண்டு எது? விடை 1958. வினாயன் 37 கல்பசூத்ரா நூலின் ஆசிரியர் யார்? விடை பத்ரபாகு. வினாயன் 38 களப்பிரர்கள் ஆதரித்த சமயம் எது? விடை சமணம். வினாயன் 39 பல்லவர்கள் காலத்தில் யுவான் சுவாங் வருகை புரிந்த நூற்றாண்டு எது? விடை கிபி 7ஆம் நூற்றாண்டு. வினாயன் 40 கழுகுமலை குடைவரை கோயில் யாரால் கட்டப்பட்டது? விடை பராந்தக நெடுஞ்சடையன். வினாயன் 41 தலையணை பகுதி செதுக்கப்படாமல் உள்ள கற்படுக்கைகள் உள்ள இடம் எது? விடை வேலூர். வினாயன் 42 தமிழ்நாட்டிலுள்ள உயரமான சமண சிலை எது? விடை நேமிநாதர் சிலை. வினாயன் 43 22வது தீர்த்தங்கரர் யார்? விடை நேமிநாதர். வினாயன் 43 கீழக்குயில்குடி அமைந்துள்ள இடம் எது? விடை மதுரை. வினாயன் 44 சமண கல்வி மையத்தின் பெயர் என்ன? விடை பள்ளி. வினாயன் 45 புத்தரின் தந்தை டேஸ் இனக்குழுவின் தலைவராக இருந்தார். விடை சாக்கிய இனக்குழு. வினாயன் 46 புத்தரின் போதனைகள் டேஷ் மொழியில் எழுதப்பட்டன. விடை பாலி மொழி. வினாயன் 47 பௌத்த பொது விதிகளுடன் 3 பிரிவுகள் டேஷ் டேஷ் டேஷ். விடை வினய பிடகா, சுத்த பிடகா, அபிதம பிடகா. வினாயன் 48 தமிழ் மற்றும் பௌத்தத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் காப்பியம் எது? விடை மணிமேகலை. வினாயன் 49 பௌத்தம் சரிவை சந்தித்து கொண்டிருக்கும் சமயம் என கூறும் நூல் எது? விடை மத்த விலாச பிரகாசனம். வினாயன் 50 கிபி 7ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்த சீன பயணி யார்? விடை யுவான் சுவாங். வினாயன் 51 சமணத்தின் ஐம்பெரும் உறுதிமொழிகள் எவை? விடை எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருப்பது. 2 அகிம்சை. 3 திருடாமை. 4 திருமணம் செய்து கொள்ளாமை. 5 பணம் பொருள் சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமை. வினாயன் 52 சமண இலக்கியங்களின் 2 பிரிவுகள் எவை? விடை ஆகம சூத்திரங்கள், ஆகமங்கள் அல்லாத இலக்கியங்கள். வினாயன் 53 நிர்வாண நிலையை அடைந்து அதன் பின்னர் இவ்வுலகிற்கும் அடுத்த உலகிற்கும் இடையே பாதை அமைப்போரே டேஷ் ஆவர். விடை தீர்த்தங்கரர்கள். வினாயன் 54 சித்தன்னவாசல் குகை கோயில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? விடை புதுக்கோட்டை மாவட்டம். வினாயன் 55 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் சமணர்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை? விடை 83,359. வினாயன் 56 கழுகுமலை சமண குடைவரை கோவில்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உள்ளன? விடை தூத்துக்குடி மாவட்டம், கோவில்பட்டி வட்டம். வினாயன் 57 திருமலை சமண கோவில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? விடை திருவண்ணாமலை மாவட்டம், ஆரணி நகரம். வினாயன் 58 புத்தரின் உண்மையான பெயர் என்ன? விடை சித்தார்த்த சாக்கியமுனி கௌதமர். வினாயன் 59 இலங்கையின் புகழ்பெற்ற வரலாற்று தொகுப்புகள் எவை? விடை மகாவம்சம், தீபவம்சம். வினாயன் 60 புத்தகோசாவால் எழுதப்பட்ட நூல் எது? விசுத்தி மக்கா. வினாயன் 61 விசுத்தி மக்கா நூலின் உரை ஆசிரியர் யார்? விடை புத்தகோசா. வினாயன் 62 103 மீட்டர் உயரமுடைய பத்மாசன கோலத்திலுள்ள புத்தரின் சிலை எங்கு காணப்பட்டது? விடை திருவாரூர் மாவட்டம், திருநாட்டியட்டாங்குடி. வினாயன் 63 ஆசீவக பிரிவின் தலைவர் யார்? விடை கோசலா மன்காலிபுத்ரா. நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஆடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்து வீடியோக்கள் பார்ப்பதற்கு நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.